ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா சாதம். நம்மள நிறைய பேருக்கு புதினா சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடையது அப்படின்றது தெரியவே தெரியாது. வாங்க நாம் ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? அப்போ கண்டிப்பாக உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் புதினாவை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை பச்சையாக கூட சாப்பிட்லாம். இப்படி செய்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும். செகண்டாக இருக்கக்கூடியது வெயிட் லாஸ். நம்மளோட உடலில் தேவையான இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை எல்லாத்தையும் இதை கரைச்சி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் நம்மளோட பற்களில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாலோ இல்லை நம்மள பற்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த புதினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த்தாக இருமல். நமக்கு வறட்டு இருமல் இருந்துச்சு அப்படின்னா புதினா ஒரு நல்ல மெடிசனாக யூஸ் ஆகுது. புதினாவில் நாம் டீ குடித்தோம் அப்படின்னா இந்த வறட்டு இருமல் சீக்கிரமாகவே சரியாயிடும். புதினா சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அரைக்கட்டு புதினாவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதை இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 10லேருந்து 15 பல் பூண்டு, 5-6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் குக்கர் வச்சுருக்கோம். இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டாக உடச்சி ஆட் பண்ணாலும் சரி. அதுக்கு அடுத்ததாக பிரிஞ்சி இலை, சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்சு எடுத்தோம்ல அந்த பேஸ்ட்டை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே வதங்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே இதை நம்ம வதக்கி எடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் 2 கப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பை நாம் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நாம் தண்ணி ஆட் பண்ணணும். 2 கப் அளவுக்கு நம்ம ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே கப்பில் நாம் இப்போது 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக அப்புறம் சிம்பிளான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.